திருவிழியானது மரித்த தெரேசா மற்றும் இறுதிய நாதனுடைய ஆண்களுக்காக இந்த திருவிழி ஒப்புடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாசகங்களும் நற்செய்தி நமக்கு இந்த உலகத்தில் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலிமா கடவுள் நமக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கின்றார். இன்றைக்கி மனிதன் ஒரு நேரத்திலும் ஒரு விதத்தில் அவன் பயந்து கொண்டு தான் வாழ்கிறான். யார் இந்த உலகத்தில் பயப்படாத இருக்கிறார்கள் என்றால், யார் கடவுளோடு இருக்கின்றார்களோ, கடவுளை நம்பி வாழ்கின்றார்கள், அவர்கள் மட்டும்தான் பயமில்லாத வாழ்கின்றார். இதை என்னுடைய திருப்பலியில் நாம் கடவுளில் ஜெபிப்போம். இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே உண்மையை நம்பி உம்மோடு நான் வாழக்கூடிய ஞானம் அறிவு கொடுத்து, மற்றும் நாம் எப்பொழுதுமே உனக்கு நான் பயந்து வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தரும்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லா இறைவனும் எல்லாம்
எங்களுக்கு அருள்வீராக. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டோரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வர்களையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ்பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். உம் பொருட்டே நான் இழிவை ஏற்கிறேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசியவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும். துணை செல்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழித்தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுவோர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் மையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தார். வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தனர். எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்போது முன்பு எல்லாம் பாவம் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவம் ஆக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் சட்டங்களை மீறி பாவம் செய்யவில்லை. ஏனெனும் சாவு அவர் மீது ஆட்சி கொள்ளவில்லை. இந்த ஆதாம் வரவிருந்தவர்கள் முன்னடியாளமாய் இருந்தனர். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருளின் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இருந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையின் பலருக்கு மிகுதியாக கிடைத்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவர் மூடப்பட்டிருப்பதும் ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவரும் மறந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டுமே கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அளிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்றும் கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே விண்ணுலகிலும் இருக்கும் என் தந்தையும் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை முதலிற்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவர்களே, இன்னைக்கு யாராவது வந்து பயம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா? யாருன்னா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்காரை பார்த்தா எனக்கு பயம் இல்லை, என்னை பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் பயம் இல்லையா? ஜான் கிறிஸ்துவர்களே, இந்த உலகம் வந்து இன்றைய இப்போ இருக்க காலத்தில் வந்து எல்லா இடத்துலையும் பயந்து தான் மக்கள் வாழ்கிறாங்க. நீங்கள் துபாய் அந்த பக்கம் இந்த ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை வந்து பயம் கொடூரம். நேற்று ஒரு ஸ்மால் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. சைனாவில் வந்து எப்படி மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சிருந்தோம் சைனா வந்து ஒரு நல்ல டெவலப்டான ஒரு கண்ட்ரி அப்படின்னு. பட் அங்கே கூட மக்கள் வந்து எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து மனிதர்கள் வந்து எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் 3 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக பயப்படுறாங்க ஜனங்க. அதாவது ஃப்யூச்சர், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. சில பேர் வந்து இந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது, யாருக்கு நான் இறந்துடுவேன் கொஞ்ச நாளில், இது யார் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கான். 3வது வந்து ஒருவேளை நான் வந்து கடல்கிட்ட நான் போய் சேர்வேனா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கி பயம்ன்றது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இன்றைக்கி நச்சு பார்ப்போம். இந்த சிவாஜி சத்ரபதி சிவாஜி இருந்தார் இல்லையா, அவருடைய அவர் ஆட்சிருக்கும் பொழுது அவர் ஒரு கட்டளை ஒன்று அர்ப்பித்தார். அப்படின்னா 6 மணிக்கு மேலே யாரும் வந்து கோட்டையிலேருந்து வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சட்டம் வந்த பிறகு ஒரு நாள் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை
அந்த குழந்தை ஏற்கனவே சிக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியிலேருந்து வந்து பாலெல்லாம் வச்சுட்டு போவாங்க. சில 6 மணி ஆகிட்டதுனால அவங்களால வெளியே போக முடியல. அதை சர்வீஸில் போய் கேட்குறாங்க, அது சேர்ந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க டோரு, நான் போயிடுறேன், எனக்கு கூட குழந்தை இருக்குது அப்படின்னு. அப்போது அவங்க விடுறதில்ல, சொல்கிறாங்க இது அரசனுடைய கட்டளை, அதனால் நம்ம மீற முடியாது, அதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ அந்த அம்மா எல்லா இடத்துலையும் போயிட்டு அழுதுன்னு புலம்புறாங்க. அதை பார்த்த ஒரு பெரியவர் வந்து சொல்கிறாரு, பாரு நீ அங்கே போனால் ஒன்று விட மாட்டாங்க, உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸில் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஏறி நீ மேலேருந்து குச்சிடலாம் அந்த பக்கம். ஆனால் அங்கே நிறைய பாறைலாம் இருக்கும், உனக்கு ஒரு வேளை இது இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடி கூட படலாம், அது ஒரு வழி தான் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி இருந்தேன். அப்போ அந்த அம்மா வந்து அந்த வழியில் போயிட்டு மேலேருந்து குச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வந்து அந்த கோட்டைக்குள்ளே வராங்க, குழந்தையோடு வராங்க. வரும்பொழுது அந்த சோல்ஜர்ஸ் பார்க்குறாங்க, நேற்று நீ உள்ளே இருந்த, நீ தானே கேட்டிருந்த, நீ வந்து வெளியே போன, எப்படி நீ வெளியே போன அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. பார்த்தா கடைசியில் தெரிஞ்சிருந்து அந்த அம்மா வந்து கோட்டையை வந்து ஜம்ப் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு. கடைசியில் அந்த அம்மாவை வந்து அரசன்கிட்ட கூட்டு போகிறாங்க, சிவாஜி கூட்டு போகும்பொழுது சிவாஜி என்ன அது கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, பாருங்கள் நாங்கள் வந்து செஞ்சது தவறு தான், ஆனால் என்னுடைய குழந்தை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, அந்த குழந்தை வந்து சிக்காக இருந்தது, அதில் நான் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, அந்த அன்புனால நான் வந்து போக முடியாமல் இருந்தது, அதனால தான் நான் அங்கேருந்து போய் குடிச்சேன் அப்படின்னு. அப்போது சிவாஜி உட்கார்ந்து ஒரு ஏஜ் நின்று முன்னே வந்து அந்த அம்மாவுக்கு பாராட்டு கொடுத்து அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க, அம்மா உன்ன மாதிரி ஒரு வீர பெண்மணி நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த எந்த இடத்துல அவங்க ஜம்ப் பண்ணாங்க அந்த இடத்துல நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா, மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா அந்த அம்மா பேரில் ஒரு பெரிய ஒரு போர்ட் பண்ணி அதுக்கு வந்து அவங்க பேரை வந்து அந்த 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 வாலுக்கு அவங்க பேர் வச்சு நாமகரணம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்துவனுடைய தைரியம்ன்றது வந்து எதுக்கு நம்மளுக்கு இருக்கணும்னா, உண்மை பேசுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும், மற்றும் நியாயத்துக்காக போராடுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும். ஆனால் இப்போ இருக்க தைரியம்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து பொய் பெத்தலாட்டம் பேசுறது, மற்றவங்களை பற்றி ஏதாவது சொல்கிறது பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த தைரியத்தை வச்சுக்கணும் தவிர, ஆனால் உண்மைக்காக வந்து தைரியமாக நம்ம இருக்கிறது இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஜெரமியா வந்து இப்படி சொல்கிறார், என்னுடைய மக்கள் வந்து எனக்கு எதிராக வந்து இருக்கிறாங்க, நான் கடவுளுடைய வார்த்தை வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் போனது, மக்கள் வந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து ஒரு ஒரு கெட்டதாக நம்ம பிளான் பண்ணுறாங்க, கடவுளுக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆனாலும் நான் கடவுளுக்கு நான் பயப்படுபவன், மக்களுக்கு நான் வந்து பயப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து அவர் சொல்கிறார், உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய கடவுள் வந்து எங்கூட இருக்கிறார், அவர் ஒரு சோல்ஜர் மாதிரி, அவர் என்கிட்ட இருக்கும் பொழுது நான் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலைக்கு நான் பயப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவன் பண்ணலை இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. குடும்பத்தில் கூட நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய பேர் வந்து சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, ஏதாவது மற்றவங்களுக்கு வந்து பழி செலுத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தவறுகள் செய்கிறாங்கல்ல, மற்றவங்களை பற்றி சூழ்ச்சி பண்ணுறது, இல்லை மற்ற தவறுகள்லாம் மற்றவங்களை டிஸ்ட்ராய் பண்ண பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபியர், அவங்களுக்குள்ளே இருக்க பயம். அதாவது என்னோட மற்றவங்க வந்து மேலே வந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம், இல்லை என்னோட நல்லதாக பேர் வாங்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம். அந்த மாதிரி மற்றவங்க வந்து மேலே வருவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய மனசில் வச்சுட்டு அந்த பயத்தினால அவங்க நிறைய தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய என்னுடைய 2ஆம் வாசகத்தில் நான் பார்க்கும் பொழுது சென்ட் பால் வந்து இப்படி சொல்கிறார், நம்முடைய உலகத்துக்கு வந்து ஆதாமுடைய மூலியமாக தான் அந்த பாவம் வந்தது, அந்த பாவம் வந்து முழுமையாக அந்த மனிதனை அழிச்சிது. ஆனால் அந்த பாவத்தை வந்து அழித்து நமக்கு ஒரு புது வாழ்க்கை தந்தவர் ஆண்டவர் இயேசு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் பயப்பட வேண்டாம், நம்ம செஞ்ச பாவத்துக்கு வந்து கடவுள் வந்து பரிகாரமாக ஆண்டவர் இயேசு மூலியமாக நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும் பொழுது 3 இடத்துல ஆண்டவர் இயேசு நமக்கு வந்து உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு முதல் சொல்கிறாரு. 2வது வந்து ஆண்மை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் 2வது முறை சொல்கிறார். 3வது முறை
சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள் அப்படின்னு 3 விதத்தில் 3 முறை ஆண்டவர் இயேசு வந்து மக்களை பார்த்து சொல்கிறாங்க. இது எதுக்காக இந்த மக்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து ஆண்டவர் இயேசு சொல்லுவதை வந்து கேட்கறதுக்கு விருப்பப்பட்டாங்க. ஆனால் அவரை பின்பற்றுறதுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பாரிசிஸ், இந்த மேலே இருக்கிற அந்த அதிகாரிகள் வச்சு அவங்க ஏதாவது நம்மளை பிடிச்சிக்குவாங்களா, நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை நம்மளுக்கு எதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க பயந்து கடல்கிட்ட வராமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வந்து திட்டம் தெளிவாக சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், ஏன்னா நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவன்களே, இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம எதுக்காக பயப்படுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இந்த பணம் போயிடுமா அப்படின்றது சில நேரத்தில் வந்து பயப்படுறோம். இல்லை நம்மளுக்கு பதவி போயிடுமா அப்படின்னு சில பேர் பயப்படுறாங்க. இது வந்து சர்ச் கூட இருப்போம். சில நேரத்தில் வந்து சில பேர் 20-30 வருஷமாக அந்த பொசிஷன் அவங்களே இருப்பாங்க. அந்த சேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில நேரத்தில் பெஞ்சில் கூட விடலாம். அந்த பெஞ்சில் ஏஞ்சிக்கவே மாட்டாங்க, வேறு வழி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், இங்கே நான் ஏஞ்சிட்டேன்னா வேறு யாரும் வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்கிறோம். ஒரு பொசிஷனில் நம்ம இருந்துன்னு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்ல. ஏன்னா அந்த பொசிஷனில் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. இல்லை பாருங்கள், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரு பயம். ஒரு புது ஆட்சி வரும் பொழுது பழைய ஆட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம். அதுபோல் ஒரு மக்களுக்குள்ளே வந்து எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்தே இருக்கு. என்னுடைய நற்செய்தியில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், ஏன்னா உடலை கொள்பவர்களுக்கு வந்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உடலுக்கு தான் நம்ம நிறைய மதிப்பு கொடுக்குறோம். நம்ம ஆன்மாக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறதில்ல. உடலுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்போதுமே நல்ல பேர் இருக்கணும், மற்றும் நம்மளை புகழணும், நம்மளை எப்போதுமே பெருமையாக பேசணும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு சிக்னஸ் வரக்கூடாது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வரக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சு காமிச்சோம். இப்படி நம்ம யோசிக்கிறதுனால தான் இந்த ஒரு இந்த பயம் வந்து நமக்கு இருக்குது. ஒருவேளை நம்ம வந்து கடவுளுக்கு ஆன்மாவுக்கு மட்டுமே நம்ம வந்து பயப்படுறோம். அதாவது ஆண்டவர் சொல்கிற மாதிரி உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உங்களுடைய ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் போடுவதற்கு அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆன்மாவை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு உறவு நம்மகிட்ட இருக்குன்னா அது கடவுள் மட்டும் தான், இல்லையா? அப்போது கடவுளுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டும் அப்படின்னு நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. ஸோ கடவுளுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னா என்ன? வந்து நம்ம நியாயமாக இருக்கணும், உண்மையை பேசணும். கடவுள்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா உண்மையை பேசுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து உண்மை பேசுறதுக்கு விருப்பப்படுறதில்ல. நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நம்ம எனக்கு தெரியும் இந்த ஆள் தான் இந்த தவறு செஞ்சிருப்பாருன்னு தெரியும், ஆனால் நம்ம வந்து அதை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பயம், நம்மளுக்கு என்னத்துக்கு அப்போது உண்மையும் அந்த நியாயமும் வந்து நம்ம நார்மலாகவே அவாய்ட் பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னா, உண்மை பேசுனா நம்மளுக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்துவன் மகனே, மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே விண்ணுலகிலும் இருக்கும் என் தந்தையும் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போது தெரிஞ்சுக்கோ, காஸ்பிள் படிக்கும் பொழுது நீங்கள் நிற்கணும், புரியுதா? உங்களால் ஏஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் அப்படியே வீழ்ந்துருவீங்க, படுத்துருவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோயிலுக்கே வர முடியாது. கோயிலுக்கு நீங்கள் வரீங்கன்னா உங்களால் நடக்க முடியுது அர்த்தம். அப்போது நற்செய்தி படிக்கும் பொழுது நீங்கள் நிற்கணும். ஏன்னா அதுதான் நான் கடவுள் கொடுக்குற மரியாதை. நான் வந்து கடவுள் பேசும் பொழுது நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ மரியாதை இல்லைன்ட்டாங்க, இல்லையா? அப்போது கடவுள் வந்து இன்றைக்கி அதுதான் சொல்கிறார், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகிலும் இருக்கும் என் தந்தையும் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். அதாவது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்குல்ல, அது நம்ம எப்பொழுதுமே கொடுக்குறோம். ஏனில் கடவுளுக்கு வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அது தானாக வரணும், நம்மிடத்துலேருந்து தானாக வரணும், ஆட்டோமேட்டிக்காக வரணும். சில நேரத்தில் நம்ம கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அப்படியே சும்மா விட்டுறோம். மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கடவுளுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. கரெக்ட் தானே? நம்ம கோயிலுக்கு வரும் பொழுதே நம்ம நீல் டவுன் பண்ணுறோம், முட்டிகால் போட்டு கடவுளை நம்ம தலை வணங்கி கடவுளுக்கு ஆராதிக்கிறோம், வணங்குறோம். நம்ம ஏன் நம்ம செய்கிறோன்னா, அவர் தான் நம்முடைய அரசர். ஒரு அரசர் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை நம்ம கொடுக்கல அப்படின்னா, அப்போ நம்ம மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும், இல்லையா?
அப்போது சில நேரத்தில் நான் சொல்லுவேன், யாருன்னா பூசைக்கு நான் லேட்டாக, அதாவது வேறு பூசை நடக்கும் பொழுது மற்றவங்க வந்து அங்கே உட்காராது, அங்கே நிற்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை மக்கள் ஆராதனை கொடுக்கும் பொழுது மற்றவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அது வந்து கடவுளுக்கு வந்து விரோதமாகவும், கடவுளுக்கு என்ன சொல்கிறது, அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையும் காத்தில் ஏஞ்சிட்டு நம்ம ஏஞ்சி உடனே நம்ம கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தணும். கடவுள் இந்த நாள் நீ எனக்கு கொடுத்துருக்க நன்றின்னு சொல்லணும். இந்த நாள் முடியும் பொழுது இந்த பெட்டுக்கு போகிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னே வந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தணும். கடவுளை இந்த நாள் நீ எனக்கு கொடுத்துருக்க அதுக்கு நன்றி சொல்லணும். நான் சாப்பிடும் பொழுது ஒரு வேளை நான் கடவுள் நமக்கு கொடுக்கும் பொழுது, உணவு கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தணும். ஏன்னா அந்த கடவுள் ஒரு முறையுமே எனக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த அருள் வந்து நான் நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லணும். எப்போ நான் வந்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை நான் கொடுத்துட்டு வரணும், அப்போ கடவுளும் எனக்கும் அந்த மரியாதையை கொடுப்பார். அதுதான் என்னுடைய வார்த்தை. என் தந்தையின் முன்னில் நானும் ஏற்றுக்கொள்வேன், மக்கள் முன்னில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலில் இருக்கிற தந்தையின் முன்னிலில் நானும் மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். கட்டாயமாக சொல்லுவார். கிறிஸ்தவர்களே, கடவுளுடைய அன்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். நம்முடைய லைஃப்பில் வந்து யார் வந்து கடவுளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்குறோமோ கடவுள் ஒரு தைரியம் கொடுப்பாங்க. உண்மை பேசுறதுக்கும் நியாயமாக இருக்கிறது. இந்த 2 பொருள்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்குது நம்மள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கணும். இது இருந்துச்சுனாவே நம்ம எப்பொழுதுமே தைரியமான வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் சிக்காயிட்ட யாரை பார்த்துக்குவாங்க, நான் வயசாகிட்ட யாரை பார்த்துக்குவாங்க, பணம் இல்லையே, ஹாஸ்பிட்டலில் இருப்போம், இந்த மாதிரி நிறைய பயத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பயத்தோட கடவுளுடைய நம்பிக்கை கடவுள் மேலே வைக்கும் பொழுது கடவுள் அந்த பயத்தை நீக்கி அந்த தைரியத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால பயப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது, கடவுளை விசுவாசிக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு அந்த சக்தி கொடுப்பார். அது வழியாக நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து செல்லலாம். எழுத நிற்போம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களையும் சோதனைகளையும் கண்டு அஞ்சாமல் நம்மை ஒவ்வொரு நொடிகளும் கண்ணின் மணி போல காக்கிற இறைவன் நம்மை கொண்டு அவரது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். திருவாவை வழிநடத்தும் திருத்தந்தையிலோ எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் கிறிஸ்துவின் ஒளியை உலகிற்கு எடுத்து சொல்லும் உண்மையான சீடர்களாக இறைவனின் நற்செய்தியை அச்சமின்றி பறைசாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசு பணியில் உள்ளோர் அனைவரும் இரக்க சிந்தனையுடன் மக்களின் நல்வாழ்வுக்காக உழைக்கவும், குறிப்பாக ஏழைகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் நல்வாழ்வுக்காக பணிபுரியவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க அநீதிக்கு இடம் கொடுக்காமல் நீதிக்காக போராடும் மனம் கொண்டவர்களாக உதவிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் துன்புறும் நோயாளிகள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையால் விரைவில் குணமடையவும், மருத்துவரும் செவிலியரும் நேர்மையுடனும் மனித நேயத்துடனும் தன்னலமின்றி பணியாற்றவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமக்கு தேவை இருக்க வரும் சிலக்காக ஆண்டவர் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, உம் திருமகனான இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழும் நாங்கள்
உம்மிடம் கேட்ட மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் வெற்றிக்காகவும் மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித மரித்த நன்மைக்காகவும் உமது கையிந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உம்முடைய ஒப்புருவாக்குயே இப்புகழ்ச்சி பலியேற்றலும் அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்ட உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனதன்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்மையான தந்தை என்றும் எல்லா வல்ல இறைவா, இந்நாளில் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கண்ணியம் என்ற பிறக்க திரளுமானார். சிலுவையில் பாடுபட்ட முடிவில்லாத சாவலில் எங்களை விடுவித்தார். இறந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூய்வர் தூய்மனத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உங்களுக்கு ஊழியம் கூறிய தகவலை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிற அனைவரோடும் திருவில் அன்பின் நிறைவேற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணூலில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாயின புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்களில் உலகில் உமக்கு உதவராகி வந்தராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேது மன்றுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவர்களே, இந்த உலகம் நமக்கு எப்பொழுதுமே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றது, எப்படி வாழ்கிறது, நம்ம சிக்காயிட்ட யார் நம்ம பார்த்துக்குவாங்க, நம்முடைய படிப்புனா வேலைனா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மள்கிட்ட யாருன்னா அன்பாக இருப்பாங்களா இல்லையா, அது ஒரு குழப்பத்தில் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு பயம்தான். ஆனால் கடவுள் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீ என்ன நம்பினா உனக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உண்மை. கடவுளை நம்பி வாழ்பவர்களுக்கு பயம் இருக்காது, அது அன்பாக மாறும். ஆகையினால்தான் நம்ம கடவுளுக்கு நம்ம எந்த விஷயத்துலையும் நம்ம பயப்பட வேண்டாம். நீங்கள் கன்ஃபெஷன் போனால் கூட நீங்கள் பயந்துன்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் கடவுள்கிட்ட பேசும் பொழுது கடவுள் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அருள் நமக்கு கொடுப்பார். அதனால் இந்த நேரத்தில் கடவுளுக்கு நம்ம கேட்போம், இறைவா இந்த பயம் போக்கி எனக்கு அந்த ஞானமும் அறிவு கொடுத்து அந்த உன்னுடைய நம்பிக்கை, உண்மையில் இருக்க நம்பிக்கையை எனக்கு அதிகரித்து நான் எப்பொழுதும் பயமில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தன்மை தரப்படி ஆண்டவரில் ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, தீவனத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுணர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்ற திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியிலிருந்து கலைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனும் உயர் மதிப்புள்ள உடலெல்லாம் இரத்தத்தாலும் ஊற்று பெற்று பதிக்கப்பட்டு நாங்கள் உம் கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவு பெற்ற பலியின் பயனாக
எங்கள் மீட்பை உறுதியான கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.